திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று அதிலிருந்து இன்று வரை தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கின்றது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது. அது தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் வந்த செய்தியாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் மற்ற மாநிலத்திற்கு முன்மாதிரி மாநிலமாக விளங்கு என்று சொல்கிறார். நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை என்ன என்று தெரியாது இருக்கின்ற ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஒருவர் தான். அண்மையில் நேற்றைய தினம் வலைதளையில் வந்த ஒரு செய்தி, இதையாவது பார்த்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்று நான் கருதுகிறேன். நான் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன், 2 மணிக்கு வர சொன்னாங்க, நான் 1 மணிக்கு வந்துட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, நான் சாப்பிட்டு வந்துருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே வந்தார், அவர் எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு வந்ததுக்கப்புறம் இல்லை இந்த மாதிரி செலவு ஆகும், இவ்வளோ தூரம் வண்டி உனக்காக தான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கோம், 15,000 ரூபாய் கேட்குறாங்க, என்னால் அவ்வளோலாம் முடியாது சார் அப்படின்னு சொன்னதுக்கு பேசி 5,000 ரூபா கொண்டு வந்தேன். இன்னைக்கு நான் 2,000 ரூபா பே பண்ணிட்டேன். சசிகுமார், நான் இன்னைக்கு 2,000 ரூபா பே பண்ணிடுறேன், நாளைக்கு வந்து 3,000 அந்த மாதிரி கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு. இங்கே வேண்டாம், ஒரு இடத்துல போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போனாரு. அங்கே 2,000 ரூபா கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சரிங்க சார் நான் வண்டி வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது, ஒரு நிமிஷம் நில்லு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், எதனா சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். இல்லை சார் பரவாயில்ல, இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, சொல்லுங்கள் சார். இந்த மாதிரி உங்களை நான் அன்றைக்கி பார்த்தப்பவே உங்கள் மேலே எனக்கு ஆசை வந்துடுச்சு, ஆசையாக இருக்குது, நான் எனக்கு கால் பண்ணுறியா எப்படி சொல்லு அப்படின்னு. சார் நான் கால் பண்ணுறேன் சார், வண்டி நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதுக்காக தான் வந்திருக்கேன். நான் ஸ்டேஷன் வாங்க போய் பேசிக்கலான்ட்டு ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துட்டேன். கம்ப்ளைண்ட் அது நான் ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு எழுதிட்டு இருக்கும்போதெல்லாம் நீ என்ன இன்னும் எனக்கு பதில் சொல்லலைன்னு கேட்டுகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே நான் கிளம்பிட்டேன் அப்படின்னும் போது வண்டி நிறுத்திட்டு இப்போ என்ன சொல்கிறேன், எனக்கு அங்கே ரூம் ஃப்ரீயாக இருக்குது போகலாமா, ஏன் இவ்வளோ தயங்குற, பயப்படாது, நான் எவ்வளோ சொல்கிறேன் சார், எனக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்லை சார், எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் பேச ஏன் பயப்படுற, வீட்டில் யாருனா இருக்காங்களா, யாருமே இல்லை, நைட்டு வரட்டேன், நைட்டு வரட்டா எனக்கு ரூம் இருக்குது அங்கே போகலாமா அப்படின்னு. சார் எனக்கு பழக்கம் இல்லை சார். சரி எதுவுமே வேண்டாம், இங்கே வண்டியில் நான் அங்கே போய் நில்லு, நான் ஒரு இடத்துக்கு வரேன், ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துட்டு போயிடு நீ, அதுக்கப்புறம் வேணா உனக்கு இஷ்டம் இருந்தால் நீ ஃபோன் பண்ணி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. சரி நான் அது வரைக்கும் நான் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல வெயிட் பண்ணேன்னாரு. சரி இதுக்கு மேலே விட வேணாம்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கூடவே தான் இருந்தான், ஆனால் யாரும் தெரியாத மாதிரி இருந்தான். அங்கே வர வச்சு நான் அது ஓகேவே பண்ணல, இருந்தாலுமே அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட ரெக்கார்ட் இருக்கு, ஃபோன் பண்ணி நாங்கள் ரூம் புக் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் கெட்டு குட்டிச்சோராகி நாசமாகி போச்சு. இது ரகுபதி பேசுறார், எடப்பாடி பழனிசாமி தூங்கிட்டு இருக்காரு.